சைபர் கிரைம்ல உங்களுடைய பணம் லாக் ஆயிருச்சு அப்படிங்கும்போது அதுக்கு முறையா ஒரு நல்ல ஒரு லாயரை போய் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். அவங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அப்புறம் உங்களுடைய சம்பந்தப்பட்ட இது எங்கெங்கெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, எங்கெங்கெல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க, இவங்க கம்ப்ளைண்ட்னால உங்களுடைய அமௌண்ட் டிஸ்பியூட், இந்த அமௌண்ட்னால உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை லாக் பண்ணிருக்காங்க இல்ல லைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்க அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்றதுக்கும் உங்க அக்கௌண்ட் உங்களுக்கு பழையபடி திரும்ப எப்படி நீங்க யூஸ் பண்றதுக்கும் அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு முழுக்க முழுக்க கைட் பண்ணிக்கிடுவாங்க. அதை விட்டுட்டு நீங்களா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதோ இல்ல நீங்க மேற்கொண்டு தவறான ஈடுபடுறது இல்ல அதுக்கு அடுத்து இதெல்லாம் போறது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுடைய விஷயத்துல பொறுத்த மேற்கொண்டு கிரைம் என்ன சொல்றது கூட்டி கொண்டே போற மாதிரி இருக்கும். சில இடத்துல லைன் பண்ணிருப்போம் ஃபர்ஸ்ட் இடத்துல நீங்க இன்னொசம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களோட டீட்டெயில்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அதை கொடுக்கறத விட்டுட்டு நம்ம அதை கண்டுக்காம இல்ல அப்படி நம்ம இது பண்ணிட்டு போகக்கூடிய சமயத்துல நீங்க லேயர் 1 லேயர் 2 நீங்க பெருசா நீங்க எஃபெக்ட் ஆகக்கூடியதா இருக்கும். அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க.